தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் வெற்றிவேல் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். PO கிரேட் பார்ட் 3 தொடர்ச்சி வகுப்பாகும். அனைவரும் வகுப்பினை உன்னிப்பாக கவனித்து பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி, நீங்க பிகின் பண்ணுங்க. வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ் நம்ம 1 to 15 பார்த்தோம். சரிங்களா? அதுல இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன், எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா என் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் கன்சாலிடேட்டா கூட போட்டுறோம், நீங்க படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 15 ரூல் பார்த்துடலாம். மொத்தம் 120 ரூலு. ஓகே சார். 16 to 20 நான் டைரக்டா அந்த பவர் பாயிண்ட் எங்கேயோ மிஸ் ஆயிருக்குது. 16 to 20 நான் டைரக்டா ரூல்ல இருந்தே எடுத்துடுறேன். 21 to மற்றதெல்லாம் பவர் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? 16 மேனர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ரெமிட்டன்சஸ் பிட்வீன் சப் ஆபீசஸ். ரெமிட்டன்ஸ்னா என்ன? கேஷ் அனுப்புறதோ ஸ்டாம்ப் அனுப்புறதோ தான் நம்ம ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஹெச்ஓல இருந்து ஒரு சப் ஆபீஸ்க்கு, இல்ல சப் ஆபீஸ்ல இருந்து ஹெச்ஓக்கு அனுப்புறது மட்டும் ரெமிட்டன்ஸ்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப ஒரு ஹெட் ஆபீஸ்க்கும் ஒரு சப் ஆபீஸ்க்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப தூரத்துல ஒரு சப் ஆபீஸ் இருக்கும். அப்ப அவங்க டெய்லி ஹெச்ஓல இருந்து கேஷ் வாங்கி தான் அவங்களால டெய்லி டிரான்சாக்ஷன்ஸுக்கு லைபிலிட்டிஸ்க்கு செலவு பண்ணணும்னா பிராக்டிக்கலா செலவு பண்ண முடியாது. அப்படின்றக்குள்ள ஒரு பெரிய HG2 ஆபீஸ்னு சொல்லுவாங்க. ஒரு HG2 போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு, ஒரு 7 PA இருப்பாங்க, இல்ல 4 PA இருப்பாங்க. அந்த ஆபீஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு, அவரும் போஸ்ட் மாஸ்டர் தான், பட் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் மாஸ்டர் கிடையாது, HG2 போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, HG2 SPM. அவருக்கு செக் டிராயிங் பவர் கொடுத்துருப்பாங்க. அங்க பெரிய ஊர்னா எப்பயுமே சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் நானு. செங்கோன்னு ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. செங்கோன்றது ஒரு பெரிய ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல அவருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல கேஷ் ரெமிட் பண்றதுக்கும், அந்த அக்கௌண்ட்ல இருந்து கேஷை எடுக்கிறதுக்கும் டிரா பண்றதுக்கும் அவர் பவர் கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட சப் ஆபீஸ், அதுக்கப்புறம் அவருக்கு கேஷ் அனுப்புறதுக்குன்னு சில சப் ஆபீஸை ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. யார் ஆர்டர்ஸ் போடுவா? சூப்பரண்ட் ஆர்டர்ஸ் போடுவாரு. அந்த ஆபீஸ்க்குலாம் என்ன லயபிலிட்டி, அவங்களுக்கு எவ்வளவு செலவு தேவை அப்படின்றது டெய்லி அக்கௌண்ட்ல முன்னாடி நாளே எழுதி அமைச்சிருப்பாங்க. காலையில ஒரு 4 சப் ஆபீஸ் அந்த HG2 ஆபீஸ்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. நீங்க இங்க கேஷ் வாங்கிக்கலாம், கேஷை ரெமிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு டெய்லி அக்கௌண்ட்டையும் எடுத்து செக் பண்ணுவாரு. சரி, இவங்க லைபிலிட்டிஸ் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கு இன்னைக்கு 2 லட்சம் தேவை, இந்த எஸ்ஓக்கு இன்னொரு எஸ்ஓக்கு 4 லட்சம் தேவை அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கணக்கு போட்டுட்டு, நம்ம சப் ஆபீஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதையும் கணக்கு போட்டு அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா, செக்கை எழுதி பேங்க்குக்கு ட்ரெஷரர் மூலயமா கொடுத்து அனுப்புவாரு. ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு, பேங்க்ல போயிட்டு கேஷை இதெல்லாம் ரூல்ல இருக்கிறத நான் கதை சொல்லல, ரூல்ல இருக்கிறத உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். போய் பேங்க்ல கேஷ் செக்கை கொடுத்துட்டு கேஷை டிரா பண்ணிட்டு வருவாரு. ஓகேங்களா? இப்ப எல்லாமே ஆன்லைன் பேங்கிங் ஆயிடுச்சு. இவர் எவ்வளவு கேஷ் டிரா பண்றாரு அப்படின்றது போஸ்ட் மாஸ்டர் இங்க உட்காந்தே நெட் பேங்கிங்ல பாத்துக்கலாம். கேஷ் டிரா பண்ணிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கேஷ் செஸ்ல வச்சுட்டு கேஷை செக் பண்ணிட்டு போஸ்ட் மாஸ்டரும் ட்ரெஷரரும் கேஷ் செஸ்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆபீஸ்க்கா கேஷை கேஷ் பேக்ல போட்டும் கட்டலாம், இல்ல ஸ்பெஷல் கேரியர் மூலியமாவும் அனுப்பலாம். முதல்ல கேஷ் பேக்ல போட்டு கட்டுறதுதான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவாரு, எடுத்த உடனே ட்ரெஷரர் என்ன பண்ணுவாருன்னா, கேஷ் பேக் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ட்ரெஷரர் கிட்ட கொடுத்துருவாரு. கேஷ் பேக்ல எவ்வளவு கேஷ், ட்ரெஷரர் பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்துட்டு வந்துட்டாரு. போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த சப் ஆபீஸ்ல இருக்கிற SPM HG2 போஸ்ட் மாஸ்டர், சரிங்களா, LG SPMக்கு கூட கேஷ் டிராயிங் பவர் கொடுத்துருக்கலாம். அது நிறைய டிவிஷன்ல கொடுத்துருப்பாங்க. டெய்லி அதை வாட்ச் பண்றது, எவ்வளவு கேஷ் எடுக்கிறாங்க அதெல்லாம் கணக்குல வருதான்னு வாட்ச் பண்றது தான் ஹெட் போஸ்ட் மாஸ்டரோட வேலை. சரி, இவர் கேஷ் எடுத்துட்டு வந்துட்டாரு. கேஷை கேஷ் செஸ்ல வச்சு கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆபீஸ்க்கு இவ்வளவு கேஷ் தேவை அப்படின்றத
யார் என்ன பண்ணுவார்னா எஸ்பிஎம் வந்து ஆர்டர் போடுவார். எதுல ஆர்டர் போடுவார்னா டெய்லி அக்கௌண்ட்ல அவங்க ஏற்கனவே வந்து எங்களுக்கு இவ்வளவு கேஷ் தேவைன்னு வந்து எழுதி இருக்காங்கல்ல, அதுல வந்து ஆர்டர் போட்டுருவாரு. ட்ரெஷரர் என்ன பண்ணுவார்னா கேஷ் பேக்ல கேஷ் கட்டுறதா இருந்தா 40,000 வரைக்கும் தான் கேஷ் பேக்ல கேஷ் கட்டலாம். புரியுதுங்களா? சப்போஸ் 1 lakh 2 lakh ஆர் 3 lakh ஆர் 5 lakh அப்படின்னா பிபிஎம் கா இருந்தா லிமிட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிபிஎம் இருந்தா 1 லட்சம் வரைக்கும் வந்து வாங்கிட்டு போலாம். இதே ஏபிபிஎம் இருந்தாலும் 1 லட்சம் தான். 2 பேர் வந்தா 2 lakhs வரைக்கும் வாங்கிட்டு போலாம். இப்ப கேஷ் பேக்ல கேஷ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேஷ் பேக்ல கேஷ வந்து போட்டுறாரு. ட்ரெஷரர் போட்டுட்டு என்ன பண்ணுவார்னா வந்து வெயிட் வந்து போடுவாங்க. யார் பிரசன்ஸ்ல போடுவாங்கன்னா வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பார்ல. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னா யாருன்னு தெரியுமா? ஒரு பெரிய சப் ஆபீஸோ ஹெட் ஆபீஸோ இருந்தா அந்த சப் ஆபீஸ்ல இருந்து வர வவுச்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சு அந்தந்த பிரான்ச்சுக்கு அனுப்புற வேலை தான் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்டோட வேலை. இப்ப நம்ம வந்து இப்ப பாக்குற 16th ரூல் என்னன்னா ஒரு சப் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு சப் ஆபீஸ்க்கு கேஷ் கட்டுறது. ட்ரெஷரர் வந்து கேஷை வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. கேஷ் எவ்வளவு 40,000 கட்டுறாருன்னே வச்சுக்கோங்க. அதோட ப்ரொசீஜர் என்ன? 40,000 வந்து எண்ணி எடுத்துட்டு கேஷ் பேக்ல போடுவாங்க. கேஷ் பேக்ல போட்டு இங்க சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லாம் சப் ஆபீஸ்ல தனியா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லாம் இருக்க மாட்டாங்க. எஸ்பிஎம் முன்னிலையில என்ன பண்ணுவாரு? வெயிட் போடுவார். வெயிட் போட்டுட்டு எவ்வளவு வெயிட் எவ்வளவு அமௌண்ட் இந்த எண்ணாலையும் எழுத்தாலையும் வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எதுல எழுதுவார்னா ரெஜிஸ்டர்டு லிஸ்ட். அது என்னங்க ரெஜிஸ்டர்டு லிஸ்ட்? எல்லா ரெஜிஸ்டர் பேக்கும் என்ன, இப்ப ஒரு பெரிய சப் ஆபீஸ் இருக்குன்னா அந்த சப் ஆபீஸ்ல இருந்து மற்ற சப் ஆபீஸ்க்கு பிரிச்சு எல்லா பேக்கையும் அனுப்புவாங்க. மெயில் பேக்கா இருக்கட்டும், அக்கௌண்ட் பேக்கா இருக்கட்டும், எஸ்ஓல இருந்து வரதா இருக்கட்டும், ஆர்எம்எஸ்ல இருந்து வர பேக்கா இருக்கட்டும். ஆர்எம்எஸ்ல இருந்து மெயில் பேக் வரும், ஹெச்ஓல இருந்து அக்கௌண்ட் பேக் வரும். இந்த 2 பேக்கையும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா வாங்கி அந்த நோடல் மாதிரி இருக்குல்ல, நோடல் சப் ஆபீஸ் அங்க வாங்கி அவங்க என்ன கேஷ் வந்து அனுப்பணுமோ அந்த இன்னொரு சப் ஆபீஸ்க்கு அந்த கேஷ வந்து கேஷ் பேக்ல போட்டுட்டு ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல என்ன எழுதுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் பேக் அனுப்புறோம், ஒரு அக்கௌண்ட் பேக் அனுப்புறோம், அது இல்லாம கேஷ் பேக் வந்து இவ்வளவு அமௌண்ட் வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எழுதி வெயிட்ட போட்டு அனுப்புவாங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எஸ்ஓல இருந்து மற்ற எஸ்ஓக்கு கேஷ் வந்து எப்படி வந்து ரெமிட் பண்றாங்க அப்படின்றதான் சொல்றேன். இதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப கேள்வின்னு ஒண்ணு கேட்டா வந்து என்ன, அதாவது வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் வெயிட்டையும் அமௌண்ட்டையும் வந்து எதுல வந்து நோட் பண்ணுவாங்க? சப் ஆபீஸ், ஒரு சப் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு சப் ஆபீஸ்க்கு வந்து கேஷ் அனுப்புறதா இருந்தா வெயிட்டையும் அமௌண்ட்டையும் எண்ணாலையும் எழுத்தாலையும் எதுல நோட் பண்ணுவாங்கன்னு கேட்டா என்ன பதிலா இருக்கும்? ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல நோட் பண்ணுவாங்க. இதுவே வந்து கம்பாரிசனுக்காக சொல்றேன், ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு சப் ஆபீஸ்க்கு வந்து கேஷ் அனுப்புறாங்க அப்படின்னா எஸ்ஓ நோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எஸ்ஓ டு எஸ்ஓ கேஷ் போகுது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எஸ்ஓ டு ஹெச்ஓ டு எஸ்ஓ கேஷ் அனுப்புறது. அதே மாதிரி எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு கேஷ் அனுப்புறது. இது ஒரு மோட் ஆஃப் ஒரு சினாரியோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஸ்ஓல இருந்து இன்னொரு எஸ்ஓக்கு கேஷ் அனுப்புறது, அந்த எஸ்ஓல இருந்து இந்த நோடல் எஸ்ஓக்கு கேஷ் அனுப்புறது. 2 சினாரியோ. அந்த ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல வெயிட்ட வந்து கிராம்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட வேர்ட்ஸ்லயும் எழுதிருவாங்க. எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறாங்கன்றத எண்ணாலையும் எழுத்தாலையும் எழுதிருவாங்க. அதே மாதிரி இந்த டேட்ல தான் அனுப்புறோம் அப்படின்றதையும் எழுதிருவாங்க. இப்ப புரியுதுங்களா இந்த 16th ரூல் என்ன அப்படின்ட்டு? ட்ரெஷரர் கேஷ் எடுத்துட்டு வர்றாரு, எஸ்பிஎம்மோட பிரசன்ஸ வந்து கேஷ் பேக்ல போடுறாரு, அதை வந்து வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டுட்டு ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல எவ்வளோ அனுப்புறாங்க அப்படின்றத வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எழுதுறாங்க. அதே மாதிரி வெயிட்டையும் வந்து வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எழுதுறாங்க. இன்னைய டேட்டுக்கு நாங்க அனுப்புறோம் அப்படின்றத எழுதுறாங்க. இவங்க என்ன, உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலா அது ரூல்ல இல்ல, சப் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சப் ஆபீஸ்லயும் சொல்லிடுறேன், சப் ஆபீஸ்ல இந்த பேக் வந்து வாங்கின உடனே உடைச்சிட்டு ஒரு பேக் உள்ளார மெயில் லிஸ்ட் இருக்கும், மெயில் பேக் இருக்கும், அக்கௌண்ட் பேக் இருக்கும். அது இல்லாம இந்த ரெஜிஸ்டர் லிஸ்டும் வந்து போட்டிருப்பாங்க. 2 பேக் உள்ளார இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் லிஸ்ட் எடுத்து ஓ கேஷ் பேக் அனுப்பியிருக்காங்க, கேஷ் இவ்வளோ வந்து வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத கரெக்டா பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்த ரூலு
சப்போஸ் இப்ப வந்து நம்ம கேஷ் பேக்ல நான் இதையும் சொல்லிடுறேன். கேஷ் பேக் மூலயமா வந்து எப்படி ஒரு எஸ்ஓல இருந்து இன்னொரு எஸ்ஓக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லியாச்சு. இதுவே வந்து கேஷ் பேக் இல்லாம 40,000 வரைக்கும் தான் வந்து பேக்ல கட்டலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் கேரியர் இல்ல அங்க ஹெட் போஸ்ட்மேன் இருக்கிறாரு, இல்ல கேஷ் ஓவர்சியர், அந்த சப்பாவிஸ்ல மேக்சிமம் கேஷ் ஓவர்சியர் இருக்க மாட்டாங்க, போஸ்ட்மேன் தான் இருப்பாங்க. அந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா வந்து அவரோட ஸ்பெஷல் புக்ல இவ்வளோ டு த எஸ்பிஎம் இந்த ஆபீஸ் இவ்வளோ கேஷ் நாங்க வந்து அனுப்புறோம், ஒரு 1 lakh அனுப்புறோம் இல்ல 5 lakhs அனுப்புறோம்னா 5 lakhs அப்படின்ட்டு வந்து எழுதி அனுப்பிச்சிருவாங்க. இவருகிட்ட இந்த கேஷ் ஓவர்சியர் கிட்ட கேஷ் எடுத்துட்டு போறதுக்கு என்ன அப்படின்றதுக்கு அக்யூட்டன்ஸ் வாங்கிடுவாங்க. எதுல வாங்குவாங்கன்னா டிசிபில இல்ல மேனுவலா ஒரு நோட் வச்சிருப்பாங்க, இவ்வளவு கேஷ் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு வந்து இவரு யாருகிட்ட கேஷ் ஓவர்சியர் கிட்ட கேஷ் ஓவர்சியர்ன்ற பாருங்க போஸ்ட்மேன் கிட்ட அக்யூட்டன்ஸ் வாங்கிடுவாங்க. போஸ்ட்மேன் கிட்ட அக்யூட்டன்ஸ் வாங்கிட்டு அவர்கிட்ட கேஷை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன் அக்யூட்டன்ஸ் வாங்குறாங்க? அவர் மட்டும் கேஷை வந்து இப்ப திடீர்னு ஒரு ஆபீசர் வராங்க, எங்கங்க 5 லட்சம் கேஷ் அப்படின்றாங்கன்னா, சார் அவர் அந்த சப்பாவிஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து எஸ்பிஎம் சொன்னா ஒத்துப்பாங்களா? எங்கங்க அவர் எடுத்துட்டு போனதுக்கு எந்த வித அக்யூட்டன்ஸும் அவர் கொடுக்கலையே அப்படின்னு கேட்பாங்கல்ல. எப்பயுமே எந்த ஒரு கேஷை நம்ம வந்து பிஓல இருந்து எடுத்துட்டு வந்து எஸ்ஓல கொடுக்கறதா இருந்தாலும் பிஓ அக்கௌண்ட்ல கேஷ் வந்து இவ்வளவு வந்து லிமிட் பண்ணியிருக்கோம் எஸ்ஓக்கு அப்படின்னு நம்மளே எழுதி கையெழுத்து போட்டுட்டு தான் கேஷை எடுத்துட்டு வர்றோம். அதே மாதிரி எடுத்துட்டு வந்து எஸ்ஓல கொடுக்குறோன்ற பட்சத்தில் அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு நான் இவ்வளவு கேஷ் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்களும் வந்து உங்களுக்கு அக்யூட்டன்ஸ் போட்டு கொடுக்கணும். திருப்பி மைக் ஆன் பண்ணி வச்சிடுறீங்க. இதெல்லாம் ரூல் பேஸ்டு, சரிங்களா? ஆனந்தி மேடம் கொஞ்சம் தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே பாருங்க ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது. இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஹெச்ஓலையும் நம்ம எஸ்ஓலையும் வந்து பண்றது. இப்ப இந்த கேஷ் ஓவர்சியர் எடுத்துட்டு போறாரு, அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சப் ஆபீஸ்ல கேஷை வாங்கி இவ்வளவு எழுதியிருக்காங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்குதான் டினாமினேஷன்ல எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த எஸ்பிஎம் வந்து இவ்வளவு ரிசீவ் பண்ணிட்டேன், ரிசீவ்ட் கேஷ் ஆஃப் ருபீஸ் 5 lakhs ஃப்ரம் சோ அண்ட் சோ ஆன் டேட் அப்படின்னு போட்டு கையெழுத்தை போட்டு எஸ்பிஎம் சீல போட்டு டேட் ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்துருவாரு. அதை எடுத்துக்கிட்டு வந்து எஸ்பிஎம் கிட்ட யார் சப் ஆபீஸ்ல இருக்கிற எஸ்பிஎம் கிட்ட காமிச்சோடனே அவர் செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு அதுல செக் பண்றது இல்லாம போய் சிஸ்டத்துல வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களா, டிசிபில நம்ம டிசிபில வந்து குறைஞ்சிட்டு அவங்களோட டிசிபிலையும் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்லயும் வந்து டிசிபினா ட்ரெஷரர் கேஷ் புக் அதுல ஏறிச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பாங்க. இப்பெல்லாம் அந்த டைமே வந்து உடனே செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்டை பார்க்கணுன்றது ரெக்கார்டு வந்து நம்மளோட சேஃப்டிக்காக, பட் செக் பண்றதுக்குலாம் அட் ஏ டைம்ல செக் பண்ணிடலாம். 17th ரூல் புரிஞ்சுதுங்களா? எஸ்ஓ டு எஸ்ஓன்னா எப்படி வந்து கேஷ் வந்து அனுப்புறது, எப்படி வந்து வாங்கறது. அக்கௌண்ட் பேக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும்? கண்டிப்பா வந்து எஸ்ஓ ஸ்லிப்னு ஒண்ணு மஸ்ட்டுங்க. அக்கௌண்ட் பேக் இஸ் ஏ டியூ பேக். புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் ஒர்க்கிங் டேவா இருந்தா அக்கௌண்ட் பேக் கண்டிப்பா வந்து ஒரு எஸ்ஓவுக்கு வந்து அனுப்பி ஆகணும். புரியுதுங்களா? ஹெச்ஓல இருந்து எஸ்ஓவுக்கு வந்து 100% அனுப்பிச்சாகணும். அதுல எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைனாலும் எஸ்ஓ ஸ்லிப்ன்றது ஒண்ணு 100% இருக்கணும். எஸ்ஓ ஸ்லிப் இல்லாம ஒரு அக்கௌண்ட் பேக் வரக்கூடாது. அதே மாதிரி கேஷ் கட்டுறோமோ இல்லையோ அந்த கேஷ் பேக் இருக்கு பாத்தீங்களா, சாதாரண லெதர் கேஷ் பேக், அதை வந்து எம்டியாவது போட்டு அனுப்பணும். இது கூட வேற என்ன அனுப்புவாங்கன்னா வந்து பாஸ்புக்கு. நீங்க பிஓல வந்து அக்கௌண்ட் நிறைய ஓபன் பண்றீங்கல்ல, அதுக்கு பாஸ்புக் எஸ்ஓல கேக்குறீங்கன்னா டெய்லி அவர் இன்டென்ட் போட்டாருன்னா 500 அனுப்பிச்சாங்கன்னா அப்புறமேட்டு பிஓக்கு பிரிச்சு அனுப்புவாங்க. அப்புறம் ஐபிஓ, அப்புறமேட்டு வந்து வேற எஸ்சி சம்பந்தமான ரிவைவல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு அக்கௌண்ட் பேக்ல அனுப்புவாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து டெய்லி அக்கௌண்ட் பிஓ டெய்லி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறீங்கல்ல, அது எஸ்ஓல வந்து எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கும் வரும். நான் ஏற்கனவே அந்த கிளாஸ்ல சொன்னேன், ஹெச்ஓலையும் உங்களோட பேலன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்றது சிஸ்டத்திலையும் சாப்லயும் உங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட்லயும் பேலன்ஸ் டிஃபர் இருந்தா கண்டிப்பா வந்து எரர் போடணும். எஸ்ஓ ஸ்லிப் ஹெட் ஆபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆபீஸ்க்கு போகுதுன்னா அந்த எஸ்ஓ ஸ்லிப்பை வந்து எப்படி ஃபைல் பண்ணி வைக்கணும்னா மந்த்லி பண்டிலா. இது ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. 17வது ரூல்ல இதை நிறைய எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, ஐபி எக்ஸாம்லயே கேட்டிருப்பாங்க. எஸ்ஓ ஸ்லிப்பு
ஹெட் ஆபீஸ்ல இருந்து சப் ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க. அதை வந்து எப்படி ஃபைல் பண்ணி வைப்பாங்கன்னா மந்த்லி பண்டிலா. அது என்னங்க மந்த்லி பண்டில்? 1ஆம் தேதி எஸ்ஓ ஸ்லிப் வருது, அது 1. அப்ப 31 வரைக்கும் இருக்குதுன்னா இது லீவ் நாள விட்டுருங்க. மற்ற நாள்லாம் 1, 2 அப்படின்ட்டு வந்து சீரியல் நம்பர்ல வந்து வரும். கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே அந்த எஸ்ஓ ஸ்லிப் 1ல இருந்து 30 வந்து கட்டி தனியா வந்து பண்டுல வந்து வச்சிருவாங்க. புரியுதுங்களா? கண்டென்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேக் என்னன்னு சொல்லிட்டேன். அதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்ஓ ஸ்லிப் ஷுட் பி சைன்டு, டேட் ஸ்டாம்ப்ட் அண்ட் ஃபில்ட் இன் மந்த்லி பண்டில்ஸ். நம்ம ஆளுங்க சாதாரணமா சொல்றேன், ஒரு எஸ்ஓ ஸ்லிப் வருதுன்னா முதல்ல வந்து நான் எஸ்பிஎம்ஆ இருந்தா என்ன பண்ணுவோன்னு சொல்லிடுறேன். அக்கௌண்ட் பேக் வந்தவொடனே என் கண்ணு முன்னாடி தான் அக்கௌண்ட் பேக் உடைக்கணும். அக்கௌண்ட் பேக் உடைச்ச உடனே நான் எஸ்ஓ ஸ்லிப்பை எடுத்து அங்க பேலன்ஸ், சப் ஆபீஸோட பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றது என்னோட நான் வச்சிருக்கிற டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் எஸ்ஓ ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட்டும் வந்து கரெக்டான்றத டிக் அடிச்சுப்பேன். வேற என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் எஸ்ஓ ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணிருக்கலாம், நான் இதை அமிச்சேன் அதை அமிச்சேன்னு. பட் பிசிக்கலா எனக்கு என்ன வந்திருக்குதுன்றது எஸ்ஓ ஸ்லிப்லயும் பிசிக்கலா வந்ததையும் வச்சு டிக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கையெழுத்தை போட்டு டேட் ஸ்டாம்ப் அடிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க நான் ஃபைல் பண்றதுக்கு பேக்கர் கிட்ட கொடுப்பேன். இதையே தான் நீங்க பிஓல இருந்து ஒரு டெய்லி அக்கௌண்ட் வந்து எஸ்ஓக்கு அமிச்சாலும் அந்த எஸ்பிஎம் வந்து இதை தான் பண்ணணும். அடுத்தது 18th ரூல் எஸ்ஓ ஸ்லிப். ஏற்கனவே சொன்னதுதான் எஸ்ஓ ஸ்லிப்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எஸ்ஓ ஸ்லிப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டு, இந்த டேட்ல வந்து எஸ்ஓவோட பேலன்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும். நேத்து வந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு எஸ்ஓ ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா முந்தா நேத்து டேட்டோட எஸ்ஓவோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு மென்ஷன் ஆயிருக்கும். அதை வந்து அடுத்த நாள் அனுப்புவாங்க. அனுப்பின உடனே நம்மளுக்கு என்னைக்கு கிடைக்கும்னா அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும். டேட்டோட அனுப்புவாங்க. அந்த டேட்ல அவங்க ஹெட் ஆபீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிற பேலன்ஸும் நம்ம கணக்கு முடிச்சிருக்கிற பேலன்ஸும் கரெக்டா அப்படின்றத யார் வந்து செக் பண்ணிக்கணும்னா எஸ்பிஎம் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ஏதாவது இஷ்யூனா அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, உங்க பேலன்ஸ் வந்து சிஸ்டத்துக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகுதுன்னா அது என்னன்னு பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். டேட் இருக்கும், நம்ம எஸ்ஓட பேலன்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் முடிஞ்சதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஏதாவது வந்து ரெமிட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட் பேக்ல கேஷ்பேக் மூலயமா ஒரு போஸ்ட்ல அதாவது பேக் மூலயமா அனுப்புறாங்கன்னா 40,000 தான் அனுப்பணும் அப்படின்ட்டு அதை வந்து வெயிட் போட்டிருப்பாங்க. என்ன டினாமினேஷன் அனுப்புறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எழுதியிருப்பாங்க. கேஷ் அனுப்பலாம்னா எம்டிஆ இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஓ ஸ்லிப்ல என்ன இருக்கும்னா என்னென்ன டாக்குமெண்ட் அமைச்சிருக்கிறோம், ஐபிஓ அமைச்சிருந்தா ஐபிஓ அமைச்சிருக்கிறோம், அதே மாதிரி ஸ்டாம்ப் அமைச்சிருந்தா ஸ்டாம்போட கேஷ், வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து எஸ்ஓ ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க எஸ்ஓ ஸ்லிப்னா எப்படி இருக்கும்ட்டு. பிஓ ஸ்லிப் எப்படி இருக்குமோ அதே தாங்க எஸ்ஓ ஸ்லிப், ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெச்ஓல முக்கியமா வந்து எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸை செக் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த பேலன்ஸை செக் பண்றதுக்கு டெய்லி அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு, டெய்லி அக்கௌண்ட்னு இருக்குல்ல, உங்க பிஓ டெய்லி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, எஸ்ஓட டெய்லி அக்கௌண்டா இருந்தாலும் சரி, எந்த டெய்லி அக்கௌண்டா இருந்தாலும் அந்த டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோடு சாப்ல போடுவாங்கன்னா ZFR_day_new. சரிங்களா? பினான்சியல் ரிப்போர்ட் அந்த டேக்கான ரிப்போர்ட்னு அர்த்தம். அதுக்கு நான் கொஸ்டின்ஸ் போடுறேன், நீங்க வேணா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஎம்ஏ யாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாட்டி போட்டா அது அப்படியே ஸ்கிரீன்ல தான் இருக்கும். வேணுன்றக்குள்ள அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிப்பாங்க. ZFR_day_new. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் இன்னைக்கு கேஷ் அனுப்பிச்சிடுறேங்க, நானும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவர் கேஷ் ரிசீவ் பண்ணுவாருன்னு சிஸ்டத்துல பாத்துட்டு இருக்கேன். ஆனா ஹெச்ஓல இருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த சப் ஆபீஸோட டிசிபியை எங்க இருந்து வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லாப கணக்கா இருந்தாலும் நஷ்ட கணக்கா இருந்தாலும் ஒரு சப் ஆபீஸோ ஒரு பிஓவோ நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் வியூ பண்ணலான்ட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு ஹெட் போஸ்ட் மாஸ்டர். இவருன்னா நம்ம காலையில கேஷ் அமிச்சோம், இது வரைக்கும் அக்கௌண்ட் ஆகல அப்படின்ட்டு. அப்படி சப்போஸ் அக்கௌண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்.
அதே மாதிரிதான் சப் ஆபீஸ்ல இருந்து அவங்க கேஷ் அனுப்புறாங்க, ஹெட் ஆபீஸ்க்கு வந்துட்டு ஹெட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் பண்ணலன்னா அந்த எஸ்பிஎம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா எஸ்பிக்கு தான், டிவிஷனல் ஹெட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். இதுல நான் ஏன் என்னடா கேஷ் அமிச்சது வராம எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நடந்தது நான் சர்வீஸ்ல இருந்து என் கண்ணுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன். ஆரம்ப காலத்துல கேஷ ஒரு எக்ஸ்ன்ற ஒரு சப் ஆபீஸ்ல இருந்து கட்டிட்டாங்க, கேஷ் பேக்கும் போட்டு கட்டிட்டாங்க. ஆனா இங்க அக்கௌண்ட் பேக் வந்துருச்சு. எங்க அக்கௌண்ட் பேக் சப் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ்க்கு வந்துருச்சு. எம்டிஎஸ் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு உள்ளார கேஷ் பேக் இருந்திருக்குது, பட் கேஷ் கிடையாது. அந்த கேஷ் பேக் எடுத்து ட்ரெஷர்ல கொடுத்துட்டாரு. அவரும் டெய்லி அக்கௌண்ட்டையும் கவனிக்கல, எதுவும் பண்ணல. இதுவே கேஷ் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படியே அந்த டெய்லி அந்த அக்கௌண்ட் பேக்ல சுருட்டி இருப்பாங்கல்ல, எஸ்பி வவுச்சர், ஆர்டி வவுச்சர், டெய்லி அக்கௌண்ட், இது கூட அந்த கேஷ் பேக்கையும் பிரிக்காம எடுத்து ட்ரெஷரர் கிட்ட, ஹெட் ஆபீஸ் ட்ரெஷரர் கிட்ட கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க இவ்வளவு ரெமிட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு அக்யூட்டன்ஸ் அந்த டெய்லி அக்கௌண்ட்லயே கொடுத்துட்டு கேஷ் பேக்கை எடுத்து செக் பண்ணிட்டு தான் கேஷை அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்பாங்க. அவங்க கேஷ் அனுப்பலன்னு நினைச்சுக்கிட்டாங்க, ஆனா உண்மையாலுமே எஸ்பிஎம் கேஷ் அனுப்பிச்சிருக்காங்க. நடுவுல மிஸ் ஆயிருக்குது, அன்னைக்கு கவனிக்கல. அடுத்த நாளும் கேஷ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த டெய்லி அக்கௌண்ட் தான் அந்த டெய்லி அக்கௌண்ட், இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழைப்பழம் கதையில போயிருச்சு. அப்புறமேட்டு டிரான்சிட் ஒரு அமௌண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் ஆகாம நிக்குது. அப்புறமேட்டு தான் சொல்றாங்க நான் அன்னைக்கு கேஷ் அமிச்சேன்னு அந்த எஸ்பிஎம் சொல்றாங்க. உடனே இல்ல கேஷ் வரலன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ரிப்போர்ட்டு இப்ப இந்த ரூல் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க எப்படி பைய உடைச்சிங்க, யார் பிரசன்ஸ்ல உடைச்சிங்க, இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்காக தான் ரூல் யூஸ் ஆகும். நம்ம என்னன்னா ரூல் தெரிஞ்சா நம்ம ரூல் படி ஒர்க் பண்ணலன்னா கூட என்ன பண்ணிடலாம், ஆமாங்க பேக் வந்துச்சு, நாங்க சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ட்ரெஷரர் முன்னாடி தான் பேக் இதை உடைச்சிட்டு ட்ரெஷரர் கிட்ட கொடுத்தாச்சு, ட்ரெஷரர் என் முன்னாடி தான் இது பண்ணாரு, எதுவும் இல்லை அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இல்ல மாத்தி எம்டிஎஸ் தான் பேகை உடைச்சாங்கன்னா எம்டிஎஸ் உடைப்பாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் கேள்வி வரும். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, ஏதாவது இஷ்யூ இருந்தா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அது எஸ்ஓல இருந்தாலும் சரி, ஹெச்ஓல இருந்தாலும் சரி. அடுத்தது 19th ரூல், ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ். அதாவது ஒரு சப் ஆபீஸ்க்கு கேஷ் வேணும்னா அவங்க டெய்லி அக்கௌண்ட்ல எழுதுவாங்க. அந்த டெய்லி அக்கௌண்ட்ல எழுதின உடனே டெய்லி அக்கௌண்ட் எங்க வரும், சப் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ் வரும். ஹெட் ஆபீஸ்க்கு வந்தோடனே அந்த டெய்லி அக்கௌண்ட்டை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, ஐயா சப் ஆபீஸ்ல இருந்து எஸ்பிஎம் கேஷ் வேணும்னு எழுதியிருக்காங்க, நீங்க உங்களோட ஆர்டரை போடுங்க அப்படின்னு டெய்லி அக்கௌண்ட்டை கொடுத்தாருன்னா டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், சிஎஸ்ஐயோட வார்த்தைகள் படி டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டிடிஆர் ரிப்போர்ட், அதுல கொடுத்தவொடனே இவர் ஓகே இவர் இந்த சப் ஆபீஸ்க்கு கேஷ் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு கையெழுத்தை போட்டு சீலை போட்டுருவாரு. அதை என்ன பண்ணுவாருன்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அதை எடுத்துக்கிட்டு போய் ட்ரெஷரர் கிட்ட, பாருங்க எஸ்பிஎம் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னோடனே சரிங்க நான் பார்த்துட்டேன்ட்டு அதுலயே ஒரு இனிஷியல் பண்ணிடுவார் ட்ரெஷரர். இனிஷியல் பண்ணிட்டு அவர்கிட்ட டெய்லி அக்கௌண்ட் கொடுத்துருவாரு. ஏன் இனிஷியல் வாங்குறாங்க, அவர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டேன், என்கிட்ட இவர் சொல்லவே இல்லை, கேஷ் நான் சப் ஆபீஸ்ல கேட்டதே எனக்கு தெரியாது அப்படின்னு ட்ரெஷரர் சொல்லிடக்கூடாதுல்ல. எல்லாமே போஸ்ட் ஆபீஸ்ல எண்ட் டு எண்ட் ரூல் தான். புரியுதுங்களா? பிரச்சனை வராத வரைக்கும் யாரும் ரூலை பத்தி கேட்க மாட்டாங்க, ரூலை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அப்பதான் வால்யூமும் எல்லா ரூலையும் புரியுதுங்களா? டெய்லி அக்கௌண்ட் வருது, அந்த டெய்லி அக்கௌண்ட்டை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ட்ரெஷரர் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட எடுத்துட்டு போறாரு. ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் இவருக்கு கேஷ் அனுப்பலான்னு ஆர்டர் போடுவாரு. அதை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ட்ரெஷரர் கிட்ட காமிக்கிறாரு. ட்ரெஷரர் நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு இனிஷியல் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமேட்டு கேஷை கட்டுறது, அது ஒரு ப்ரொசீஜர். புரியுதுங்களா? இது எல்லாமே மேனுவலா பண்றது இல்லாம சிஸ்டத்துலயும் இதே ப்ரொசீஜரை பண்ணணும். சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப், இதே தான் டெய்லி, அதாவது போஸ்டேஜும் அதர் ஸ்டாம்ப்னா ரெவென்யூ ஸ்டாம்ப்,
போஸ்டேஜ் அண்ட் ரெவன்யூ ஸ்டாம்பை எப்படி இது பண்ணுவாங்கன்னா, சப் ஆஃபீஸ்ல எனக்கு இவ்வளோ இந்த டினாமினேஷன்ல எனக்கு வந்து ஸ்டாம்ப் வேணும் அப்படின்ட்டு வந்து எழுதி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அதை எடுத்து போய் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட காமிப்பாரு. போஸ்ட் மாஸ்டர் வந்து சரி அனுப்பிடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுவாரு. அந்த சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து ட்ரெஷரர் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தவொடனே சரி அப்படின்ட்டு குறிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ட்ரெஷரர் என்ன பண்ணுவாருன்னா, மேனுவலா இவங்க எழுதியிருக்கிற டினாமினேஷன் எல்லாத்தையும் ஸ்டாம்ப் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சிஸ்டம் சாப் இருக்குல்ல, சாப்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் கோடு மிகோ மூவ்மெண்ட் இன்வென்ட்ரின்னு வாங்க. அந்த இன்வென்ட்ரினா வந்து நம்ம என்ன அனுப்புறோமோ அதுதான் இன்வென்ட்ரி. அந்த மிகோன்ற அந்த டீ கோடை போட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தவொடனே ஒரு ஸ்கிரீன், அழகான ஸ்கிரீன் வரும். அந்த ஸ்கிரீன்ல இவ்வளோ இந்த 5 ரூபாய் ஸ்டாம்ப் இவ்வளோ, அதே மாதிரி ரெவன்யூ ஸ்டாம்ப் இவ்வளோ, இதெல்லாம் போட்டு ஒரு இன்வாய்ஸ் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கோடு இருக்குது. ஒன்னுத்துக்கும் டிரான்சாக்ஷன் கோடு தான். மிகோல போய் ஸ்டாம்பை கட்டுறோம். இன்வாய்ஸ் ஸ்லிப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு MB90, மெட்டீரியல் பேலன்ஸ் 90. ஓகேங்களா? இதுல போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த எஸ்ஓக்கு அதுக்கப்புறமேட்டு தான் மேனுவலா கட்டணும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவலா வந்து ஸ்டாம்ப் பேக்ல போட்டு கட்டிட்ட உடனே அங்க எஸ்ஓல இருந்து எஸ்ஓக்கு வந்து அந்த பேக் அங்க இருக்கிற எஸ்எம் என்ன பண்ணுவாரு, பேக்கை உடைச்சு இவர் மேனுவலா வந்து அதாவது ஸ்லிப் வந்திருக்கிறது எல்லாத்தையும் மேனுவலா செக் பண்ணிடுவாரு. செக் பண்ணிட்டு வந்தது வந்து மேனுவல்ல எல்லாம் கரெக்டா இருக்குதுன்றதுக்காக அப்படியே போய் சிஸ்டத்துல எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண முடியுமா? ஏன்னா சிஸ்டத்துல வேற பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்றது, அதையும் ஒரு தாட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு வந்த ஸ்டாம்பும் சிஸ்டத்துல எலக்ட்ரானிக்கா வந்து அவங்க அமிச்ச இதுவும் வந்து கரெக்டா இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்க பிஓல என்ன பண்றீங்க, அதே மாதிரிதான் இவங்க அமிச்சதை வந்து ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க தர்பன் ஆப்ல இந்த டினாமினேஷன் அப்படின்னு போட்டு அமௌண்ட்டை போட்டு சேவ் கொடுப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவ் கொடுக்கறதுக்கு 4 சேவ் கொடுத்துருவாங்க. 4 தாட்டி வந்து ட்ரிபிள் ஆயிடும். அதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 21வது ரூலு, ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட். 20வது ரூலு, ஸ்டாம்ப் எப்படி சப்ளை பண்ணணும். கேஷுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் ஸ்டாம்புக்கு. கேஷ் வந்து பண்றக்குள்ள கேஷ் ஒர்க் ஃப்ளோ மூலியமா வந்து சிஸ்டத்துல பண்ணுவோம். இந்த ஸ்டாம்ப் வந்து சப்ளை பண்றக்குள்ள ஸ்டாம்புக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த டீ கோட்லாம் நான் சொன்னேன்ல, மிகோல போவாங்க, ஸ்டாம்பை கட்டுவாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து MB90ல பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சிருவாங்க எஸ்ஓக்கு. உங்களுக்கு ஸ்டாம்ப் கட்டுறக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு, பிஓ ஸ்லிப்ல எல்லா ஸ்டாம்பும் வருது இல்ல, அதே மாதிரிதான் இங்க வந்து எஸ்ஓ ஸ்லிப்ன்றது சாப்ல ஜென்ரேட் ஆகாது, கையில தான் போடுவாங்க. அதுக்காக ஸ்டாம்புக்கு இன்வாய்ஸ் ஸ்லிப் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் சாப்ல லாகின் ஆகி நம்ம வந்து ஜென்ரேட் பண்றோம். அடுத்தது ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட். ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ போஸ்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, பேக் மூலயமா நம்ம வந்து கேஷை வந்து கட்டுறது தான் ரெமிட்டன்சஸ் சென்ட் த்ரூ த போஸ்ட். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன் என்னன்றது. ஒரு ரூலும் வந்து அப்படியே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் வாசகங்கள் தான் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும். ஆனா ப்ரொசீஜர் எல்லாமே அப்படிதான், ஒரே சேம் மெத்தட் தான். அதே சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போய் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இவ்வளவு கேஷ் வந்து பேக்ல கட்டணும் அப்படின்னுவாரு. உடனே அவர் ஆர்டர் போடுவாரு. அந்த ஆர்டர் போட்டவொடனே ட்ரெஷரர்கிட்ட வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் காமிச்சு இனிஷியல் வாங்கிப்பாரு. அதுக்கப்புறமேட்டு கேஷை வந்து கட்டுவாங்க பேக்ல. அதே மாதிரி சிஸ்டத்துலயும் வந்து கேஷ் ஒர்க் ஃப்ளோவுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ZFFV50. அதுல போயிட்டு இந்த எஸ்ஓக்கு இவ்வளவு கேஷ் அனுப்புறோன்றத போட்டுருவாங்க. போட்டுட்டு பேக் போன உடனே பேக்ல உடைச்சு கேஷை எடுத்துட்டு சிஸ்டத்துலயும் வந்து அந்த எஸ்பிஎம் வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதே தான் எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு வந்து கேஷ் அனுப்புற மாதிரினாலும் இதே ப்ரொசீஜர் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி கேஷை வந்து கேஷ் பேக்ல போட்டு கட்டிட்டு சிஸ்டத்துல வந்து இவ்வளவு அனுப்புறோம். நீங்க உங்க தர்பன் ஆப்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல நடக்கிறதா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யார் வந்து கையெழுத்து போடுறாங்க, யாரு கட்டுறாங்க அப்படின்றதுதான் கேள்வி வரும். ரெமிட்டன்சஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ், 22nd ரூல். ரெமிட்டன்சஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போஸ்ட்மேனு, கேஷ் ஓவர்சியரு, இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஷ் வந்து அக்கௌண்ட் பேக் போயிடும். எனக்கு வந்து கேஷ் வேணும்னு எஸ்டிஎம் சொல்றாருன்ற பட்சத்தில் அக்கௌண்ட் பேக்ல 40,000 தான் அனுப்ப முடியும். சில பேர் 5 லட்சம் கேட்பாங்க, 10 லட்சம் விட்ராயல் கேட்பாங்க எஸ்ஓல.
விவோலையும் 2 லட்சம் 3 லட்சம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் எப்படி வந்து கேஷை வந்து வாங்குவாங்க? யாராவது ஒருத்தவங்க ஹெச்ஓல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எஸ்ஓல இருந்து ஒரு ஆளை வந்து ஹெட் ஆபீஸ் காமிச்சு வாங்கிட்டு போகணும். இதை தவிர்த்து வேற வழி கிடையாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரியர் இருந்தாங்கன்னா ப்ரொசீஜர் என்னன்னா, அவங்க வந்து எஸ்பிஎம் எழுதி கொடுத்த லயபிலிட்டி தபாலை எடுத்துட்டு வந்து கொடுத்தா போஸ்ட் மாஸ்டர் வந்து ஓகே, நீ என்ன ஜிடிஎஸ் தானே, உங்களுக்கு 1 லட்சம் தான் எலிஜிபிள், 2 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் வந்தா 1 லட்சம் கூட போடலாம் 2 லட்சம் கேட்டதுக்கு. இல்ல பிஏ வந்தாருன்னா 5 lakhs வரைக்கும் எலிஜிபிள் 5 lakhsன்னு போட்டுட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹெச்ஓல இருக்கிற நோட்ல வந்து இவ்வளவு கேஷ் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு எழுதி ஒரு அக்யூட்டன்ஸ் போட்டுருவாரு. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கேஷை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து கேஷை வந்து லூஸா வந்து எடுத்துட்டு போறது. சில இடத்துல ரொம்ப ரேரா என்ன ஆகும்னா வந்து கேஷ், அந்த கேஷையே வந்து பேக்ல போட்டு கட்டி தருவாங்க. புரியுதுங்களா? கேஷ் பேக்ல போட்டு கட்டி தருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, கேஷ் பேக்கை வந்து வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டு அந்த ஃபிகர்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு, வேர்ட்ஸ்லையும் ஃபிகர்ஸ்லையும் நோட் பண்ணிட்டு டேக்ல, அதுக்கப்புறம் மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஸ்லிப்பை வந்து ஸ்டாப்ல ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணிட்டு அவர்கிட்ட யார் ஸ்பெஷல் கேரியர் கேஷ் பேக்கை எடுத்துட்டு போறாரோ அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அக்யூட்டன்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. அந்த கேஷ் பேக்கை அந்த ஸ்பெஷல் கேரியர் சப் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போன உடனே வெயிட் இருக்குதுங்களா, அந்த கேஷ் பேக்கை வாங்கின உடனே முதல்ல வந்து எஸ்பிஎம் வந்து வெயிட்டை போடணும். வெயிட்டை போட்டு வெயிட் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கேஷ் பேக்கை கட் பண்ணுவார். கட் பண்ணி உள்ளார எவ்வளவு கேஷ் இருக்குது அப்படின்றத எண்ணி டினாமினேஷனும் இந்த டோட்டல் அமௌண்ட்டு கரெக்டா இருக்குதா அப்படின்றத எண்ணிட்டு இவர் எடுத்துட்டு வந்த ஹேண்ட் அண்ட் ரிசிப்ட் புக்ல நான் இவ்வளவு அமௌண்ட் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத அக்யூட்டன்ஸ் வந்து கொடுத்துருவார். கொடுத்துட்ட உடனே அந்த ஸ்பெஷல் கேரியர் திருப்பி ஹெச்ஓக்கு வருவார்ல, வந்த உடனே வேலையா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரர் வந்து வாங்கி இந்தந்த ஊருக்கு இவ்வளவு கேஷ் எடுத்துட்டு போனீங்க, எல்லாருக்கிட்டையும் அக்யூட்டன்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பார். ஏன்னா அக்யூட்டன்ஸ் வந்து கண்டிப்பா போட்டாகணும். சில ஊருக்கு நான் கேஷ் எடுத்துட்டு போனேன், எடுத்துட்டு போயிட்டு நான் பேக்கெட்ல போட்டுக்கிட்டேன், இப்ப வந்து அதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா அப்பயே வந்து சிஸ்டத்துல வந்து பார்த்துடலாம், உடனே போன் பண்ணி கேட்டுருவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எடுத்துட்டு போயிட்டு ஆளே வந்து அப்ஸ்காண்ட் ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனாலதான் அக்யூட்டன்ஸ் வந்து எதுக்கா இருந்தாலும் வந்து ஒரு அக்யூட்டன்ஸ் வந்து வாங்கிடணும் அப்படின்னு வந்து சொல்றது. நான்லாம் வந்து எந்த எஸ்ஓக்காவது போயிட்டு கேஷ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அவங்களே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீங்க 5 லட்சம் கொடுக்குறீங்களா, 5 லட்சத்துக்கு மேல 1 ரூபாய் கூட நான் எடுத்துட்டு வர மாட்டேன். 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அப்படியே எழுதி கையெழுத்து போட்டு இந்தாங்க யாராவது வந்தா காமிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்ப கூட போன வாரம் கூட ஒரு ஆபீஸ்க்கு போயிருந்தேன், ஒரு இஷ்யூவா. உடனே சார் கேஷ் இருக்குது, ஆள் கிடையாது, எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னாங்க. என் லிமிட் என்னவோ அந்த கேஷை நான் எடுத்துட்டு போறேங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. என்னங்க சார் நின்றுகிட்டே இருக்கிறீங்க, ஏங்க என்கிட்ட இவ்வளவு கேஷ் கொடுத்துருக்கீங்களே அக்யூட்டன்ஸ் வாங்கி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு நான். உடனே நம்பிக்கைலாம் இங்க கிடையாது, நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவங்களோட டிசிபிஐ வாங்கி, மேனுவல் டிசிபிஐ வாங்கி அதுலயே எழுதி கையெழுத்தை போட்டு டேட்டை போட்டு என் பேரையும் எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா புரியுதுங்களா எந்த மெக்கானிசத்துல வந்து, அப்பதான் நான் வந்து கொஸ்டின் போடுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து நான் இவர் அதை சொன்னாரு, இந்த மாதிரிதான் வந்து வாங்கணும்ட்டு அதை தான் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்க ஞாபகம் வச்சு எழுதணும். ரூலை அப்படியே வந்து பைகாட் பண்ணி படிச்சாலாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம ஒர்க் பண்றது தான் ரூலா இருக்கும், ரூல் படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சப்ளை ஆஃப் இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ், ஐபிஓ இப்ப எதுக்கு யூஸ் ஆகுது, ஆர்டி ஆக்ட் போட தான் யூஸ் ஆகுது, அதை விட்டுருங்க. ஐபிஓ வந்து ஒரு சப் ஆபீஸ்ல இருந்து கேக்குறாங்கன்னா கேஷுக்கு ஸ்டாம்புக்கு என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் இருக்கும். ஹெட் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போடுறாரு, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து ட்ரெஷரர் வந்து ஐபிஓ வச்சிருக்க மாட்டாரு, வேற யாராவது வந்து கவுண்டர் அசிஸ்டன்ட் இல்ல மணி ஆர்டர் அசிஸ்டன்ட் இல்ல ஏபிஎம் வந்து அந்தந்த ஹெச்ஓவுக்கு யாருக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் ஐபிஓ வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட இனிஷியல் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு ஸ்டாம்ப் எப்படி கட்டுவாங்க, மிகோன்ற ஒரு டிரான்சாக்ஷன் கோட போடுவாங்க. ஸ்கிரீன்ல வந்து ஸ்டாம்ப் எப்படி கட்டுவாங்களோ சேம் ஸ்டாம்ப் கூடயே வந்து ஐபிஓவும் வந்து சேர்த்து அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்ல கட்டலாம், அது பிரச்சனை இல்லை. அதே சேம் டிரான்சாக்ஷன் கோட்ல போயிட்டு ஐபிஓ 1 ரூபாய் 10 ரூபாய் சரிங்களா 50 ரூபாய் டினாமினேஷன் போட்டு அவங்க வந்து கட்டிட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது MB90 மெட்டீரியல் பேலன்ஸ் 90ன்ற அந்த டிரான்சாக்ஷன் கோட்ல போய் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. மிகோன்றது நம்ம என்ன அனுப்ப போறோமோ அதெல்லாம் போட்டு சேவ் பண்ற டிரான்சாக்ஷன் கோடு. பிரிண்ட் அவுட் எடுக்கிற டிரான்சாக்ஷன் கோடு என்னன்னா MB90. சரி, அதுக்கப்புறமேட்டு அவங்க கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கு என்ன கோடுனா MB52 மெட்டீரியல் பேலன்ஸ் 52. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்ல மேக்சிமம் வந்து இந்த CSI வந்துட்ட பிறகு இந்த ஸ்டாம்ப்பு, இந்த IPO இதெல்லாம் வந்து எப்ப விக்கிறோமோ அப்பதான் காசா வரும். நம்மளுக்கு காசு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இந்த மெட்டீரியல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸ்டாம்பும் காசு தான். பழசெல்லாம் என்ன பண்ணுவோம், BO டெய்லி அக்கௌண்ட் எழுதுறக்குள்ளேயே கேஷ் இன் ஹேண்ட், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, ரெவன்யூ ஸ்டாம்ப்பு மூணுத்தையும் கூட்டி க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வருவோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், அப்படியே ஸ்டாம்பை வித்துட்டு BOலே ஒரு பேச்சுக்கு சொல்றேன், BOலே என்ன பண்ணுவாங்க, கேஷை வச்சுப்பாங்க. ஸ்டாம்ப் வேணும்னா காசை கையில சப் ஆபீஸ்ல கொடுத்துட்டு ஸ்டாம்பை வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க. ஏன்னா யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது யார் யார் பண்றீங்கன்னு உங்களுக்கு தான் வெளிச்சம். ஜென்ரலா நான் நடக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இதை வேற நம்ம எழுதிக்கிட்டு அது வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. IPO வந்து வருதுன்னா அந்த IPO என்ன பண்ணுவாரு, இது சேமா வந்து செக் பண்ணிட்டு கரெக்டா டினாமினேஷனும் இன்வாய்ஸ் ஸ்லிப்ல இருக்கிறதும் கரெக்டா இருக்குதா, SO ஸ்லிப்ல அவங்க போட்டிருக்கிற டினாமினேஷன்லாம் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல ஏத்திட்டு சேஃப் கஸ்டடியில வச்சிருவாங்க. புரியுதுங்களா? IPO, ஸ்டாம்ப்பு, கேஷ் எல்லாமே வந்து ஒரே மெத்தடாலஜி தான். அட்ஜஸ்ட்மெண்ட் 24th ரூல், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்ட். அது என்னங்க அட்ஜஸ்ட்மெண்ட்? நம்ம எழுதுற கணக்குல, SPM எழுதுற கணக்குல ஏதாவது தப்பு இருக்குதுன்ற பட்சத்தில் அதை வந்து எதுல கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா SO ஸ்லிப் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. SO ஸ்லிப்ல நீங்க பேலன்ஸ் வந்து இவ்வளவு டெய்லி அக்கௌண்ட்ல வந்திருக்குது, ஆனா உங்க பேலன்ஸ்ல இதெல்லாம் விடுபட்டு போயிருக்குது, இல்ல கணக்கை வந்து ஒழுங்கா வந்து கொண்டு வரல அப்படின்றத எழுதுவாங்க. அதை எழுதிட்டு ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் வந்து அந்த ஜென்யூனஸை வந்து செக் பண்ணி சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னா அதை திருப்பி சப் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு கரெக்ஷன் பண்ணி அதை வாங்கி வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் வந்து யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர். ஏதாவது ஷார்ட்டா இருக்குது இல்ல எக்ஸஸா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் SOவோட எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த எரர் ஒரு தப்பான அக்கௌண்ட்ல போட்டாங்க, அக்கௌண்ட் இந்த சென்ஸ் GL கோடு, ஜெனரல் லெட்ஜர் கோட்ல வந்து அமௌண்ட்டை போட்டாங்க, இந்த PLI வந்து GST-ய கரெக்டான CGST-ல போடுறதுக்கு பதில் SGST-ல போட்டாங்கன்னா அந்த கரெக்ஷனை கொடுக்குற முழு அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு தான் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 25வது ரூல், SB ஸ்லிப். அது என்னங்க SB ஸ்லிப்? எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்க வந்து BOல இருந்து ரிவைவலுக்கு அனுப்புறீங்க, இல்ல பாஸ்புக் வந்து SBCOல வெரிஃபிகேஷனுக்கு கேட்கறாங்க, இல்ல வேற ஏதாவது வந்து டார்மெண்டா இருக்கு ரிவைவலுக்கு போகுது, இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட், எந்த ஒரு பொருள் வரத்தா இருந்தாலும் அக்கௌண்ட் பேக் மூலயமா SB சம்பந்தமானதுக்கு தனியா ஒரு ஸ்லிப்பை போடணும். அதுல என்ன இருக்கும்னா SB ஸ்லிப்னு போட்டுட்டு, ஏற்கனவே வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஃபார்ம்ஸ் மேக்சிமம் யாரும் யூஸ் பண்றது இல்ல, நம்மளே வந்து SP டாக்குமெண்ட் ஸ்லிப்பு டேட்டு போட்டுருவோம், SOவோட நேம் ஸ்டாம்ப் படிச்சிருவோம், சீரியல் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, பேரு, என்ன காரணத்துக்காக அனுப்புறாங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டு சென்ட் ஃபார் ரிவைவல், ஓகேங்களா, சென்ட் ஃபார் பிளட்ஜ், இந்த மாதிரி வந்து என்னென்ன எதுக்காக அனுப்புறோன்றத சின்னதா வந்து நோட் பண்ணி அதுக்கு அந்த ஸ்லிப்பு கூட இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு 4 பக்கமும் கட்டி அதை வந்து டெய்லி அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணி இந்த டாக்குமெண்ட் நாங்க அனுப்புறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் SB ஸ்லிப்புன்னுவாங்க. புரியுதுங்களா? நீங்க BO டெய்லி அக்கௌண்ட் எழுதுறக்குள்ள பின்னாடி எழுதுறீங்கல்ல, இதை வந்து இந்த பாஸ்புக்கு நான் இதுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு, அதே மாதிரி SOல இருந்து HOக்கு அனுப்புறக்குள்ள SB சம்பந்தமானதுக்கு SB ஸ்லிப்னு ஒண்ணு போடுவாங்க. அடுத்த ரூலு 26வது ரூலு, க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக்ஸ் இந்த ஹெட் ஆஃபீஸ். என்னடா 5 கேள்வி, ஒரு 5 கேள்விக்கு அதிகபட்சம் 5 கேள்வி வரும், இதுக்கு இவ்வளோ வந்து பண்ணணுமான்ட்டு. ஆக்சுவலா இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து இவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க PO ஆகுறீங்க, இல்ல போஸ்ட்மேனா கூட ஆகுறீங்க,
அப்படின்றக்குள்ள எம்டிஎஸ் ஆவறீங்கன்னா கூட வந்து பை வந்து நம்மளே கட்டக்கூடாது, ட்ரெஷரரு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லாம் இருக்கணும், அவங்க இல்லாம நம்மளே அந்த பிரான்ச்ல பைய கட்டக்கூடாது, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து தெரியணும். புரியுதுங்களா? அக்கௌண்ட் பேக்ன்றது என்னங்க, ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருந்து சப் ஆபீஸ்க்கு போறது வந்து அக்கௌண்ட் பேக்னுவாங்க. அந்த அக்கௌண்ட் பேக்கை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட் பேக் எஸ்ஓ ஸ்லிப்ன்றது முக்கியம். அதை யார் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரேட் பண்ணுவாரு. அந்த எஸ்ஓ ஸ்லிப்ல என்னென்ன விஷயம் இருக்கும்னா, ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ரூலையும் திருப்பி 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 அதே கொஞ்சம் வித்தியாசமா போட்டு மாவு அரைச்சிருப்பாங்க. எஸ்ஓ ஸ்லிப்ல பேலன்ஸ் இருக்கும், அந்த எஸ்ஓட பேலன்ஸ் இருக்கும், என்ன கேஷ் அனுப்புறாங்கன்னு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது வந்து டாக்குமெண்ட் அனுப்புறதா இருந்தா இருக்கும், அப்புறம் ஸ்டாம்ப்பு, ஐபிஓ, இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, கேஷ் இருந்தா கண்டிப்பா வந்து ட்ரெஷரர் தான் வந்து கேஷ் பேக்ல கேஷை போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெஷரர் தான் கேஷ் பேக் லெதர் பேக்ல கேஷை போடணும். யாரோட முன்னிலையில போடணும்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட முன்னிலையில போடணும். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட முன்னிலையில போட்டு அந்த கேஷ் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வந்து ட்ரெஷரர் தான் பண்ணணும். இதெல்லாம் நடக்குதா, நம்ம எவ்வளவு வந்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ்ல வந்து பண்றோம் அப்படின்றத பாத்துக்கோங்க. கேஷ் போடுறதும் ட்ரெஷரர் தான், அந்த கேஷ் பேக்கை க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கிறதும் வந்து பிளாக் சீலிங் வேக்ஸ் வைக்கிறதும் வந்து ட்ரெஷரர் தான். யாருடைய முன்னிலையிலனா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இந்த சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட வேலை என்னன்னா வந்து ஜஸ்ட் வெயிட்டை போட்டுட்டு, வெயிட்டை வந்து என்னாலையும் எழுத்தாலையும் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வந்து எஸ்ஓ ஸ்லிப்ல எழுதுவார். எழுதிட்டு அந்த அவர் எழுதுந்து இந்த வெயிட் கரெக்டான்றத ட்ரெஷரர் பாக்குறாருல, அதை ஒரு இனிஷியல் பண்ணுவார். புரியுதுங்களா நான் சொல்றது? கேஷ் பேக்ல கேஷ் இருந்தால் அந்த கேஷ் பேக்ல கேஷை போடுறது யாருன்னு கேட்டா ட்ரெஷரர். யார் முன்னிலையில போடணும்னு கேட்டா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையில போடணும். வெயிட் யார் போடுவாங்கன்னு பார்த்தா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் போடுவாரு. அது வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் வந்து எழுதுவாரு. அதை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போட்டு வேர்ட்ஸ்லயும் ஃபிகர்ஸ்லயும் எழுதின உடனே ட்ரெஷரர் வந்து ஜஸ்ட் இனிஷியல் பண்ணுவார். அப்புறமேட்டு இந்த கேஷ் பேக்கை தூக்கி அக்கௌண்ட் பேக்ல போடுவாங்க. அக்கௌண்ட் பேக்ல என்ன இருக்கும், எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும், கேஷ் பேக் இருக்கும், வேற ஏதாவது டாக்குமெண்ட் இப்ப அனுப்புறதா இருந்தா அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அக்கௌண்ட் பேக்கை வந்து அக்கௌண்ட் பேக்கை க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கிறது யாருன்னா வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். கேஷ் பேக்கோட ட்ரெஷரர் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த சினாரியோலாம் நடக்கிறக்குள்ள கண்டிப்பா ட்ரெஷரர் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்டும் ஒருத்தவங்க பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குதான்னு மட்டும் வந்து பாத்துக்கோங்க. ரொம்ப அதாவது பிராக்டிக்கலா நடக்காது, பட் ரூல் தான். இதுதான் வந்து இவ்வளவு நான் ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்ததை தமிழ்ல சொல்லிட்டேன். இதுதான் வந்து அந்த ரூல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். இப்ப ஹெட் ஆபீஸ் வந்து அந்த அக்கௌண்ட் பேக்கை கட்டிட்டாங்க. அடுத்தது வந்து அந்த அக்கௌண்ட் பேக் எங்க போவோம், சப் ஆபீஸ்க்கு போவோம். சப் ஆபீஸ்க்கு போனவொடனே எஸ்பிஎம் வந்து சிங்கிள் ஹேண்ட் எஸ்பிஎம்மா இருந்தா அவரே ஓபன் பண்ணிப்பாரு. அவரே ஓபன் பண்ணிப்பாருன்னா பேக்கர் தான் ஓபன் பண்ணுவாங்க, பட் அவரு கண் முன்னாடி தான் வந்து ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணவுடனே உள்ளார இருந்து எல்லாத்தையும் எடுத்து இவங்க அனுப்புனதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிப்பாங்க. சப்போஸ் பெரிய ஆபீஸா இருக்குது, ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு 1+4 ஒர்க் பண்ற ஒரு HH to SPM, அது இல்லாம ஒரு 4 PA இருக்கிற ஆபீஸுக்கு போனா வந்து எஸ்பிஎம் வந்து உடைக்க சொல்லிட்டு கூடயே ஒரு ஆளை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னே வச்சுக்கோங்க. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டை வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. இல்ல அங்கேயே ட்ரெஷரரும் இருக்கிறாங்க சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டும் இருக்கிறாங்கன்னா வந்து அவங்க வாங்கிட்டு பேக்கை வந்து உடைப்பாங்க. உடைச்சிட்டு கேஷ் பேக் இருந்துச்சுன்னா அந்த கேஷ் பேக்கை வெயிட் போட்டுட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் உடனே வந்து ட்ரெஷரர்கிட்ட கொடுத்துருவாரு. கொடுத்துட்ட உடனே வெயிட் வந்து கரெக்டா இருக்குது, எஸ்ஓ ஸ்லிப்ல இருக்கிற வெயிட் வந்து கரெக்டா இருக்குதுன்ற பட்சத்தில் அதை கட் பண்ணி அவர் எல்லாத்தையும் வந்து கேஷ்லாம் வந்து எண்ணி அந்த கேஷை வந்து எடுத்து அக்கௌண்ட் பண்ணிப்பாரு. புரியுதுங்களா? இந்த எஸ்ஓ ஸ்லிப்பு கூட முக்கியமா கேஷ் வந்து அனுப்புற மாதிரினாலும், எஸ்ஓல இருந்து எச்ஓக்கு அனுப்புற மாதிரினாலும், எச்ஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்புற மாதிரினாலும் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். அது என்னன்னா மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ். சிஎஸ்ஐ வந்துட்ட பிறகு
எவ்வளவு அமௌண்ட்டை வந்து நம்ம ரெமிட் பண்றோன்றது சிஸ்டத்திலே வந்து வரும். டினாமினேஷனு உங்களுக்கு கூட பிஓ ஸ்லிப்ல நீங்க எஸ்ஓக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் 1000 × 4 அப்படின்ட்டு வந்து அந்த மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் வரும். அந்த மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். பட் அதுதான் நடக்குதான்னா ப்ராக்டிக்கலா அது நடக்கிறது கிடையாது. இவங்க மட்டும் கேஷை கட்டிடுவாங்க சிஸ்டத்துல, அந்த மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் ஸ்லிப்பை வந்து ஜென்ரேட் பண்ணாமலே கையிலேயே எஸ்ஓ ஸ்லிப்ல எழுதி அனுப்பிச்சிருவாங்க. மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து கேஷ் அனுப்பிச்சா எஸ்ஓ ஸ்லிப் கூட அது கண்டிப்பா இருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்ஓ சிஸ்டம் ஜென்ரேட்டட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டிடிஆர்னு சொல்றாங்கல்ல, டெய்லி அக்கௌண்ட் நீங்க எழுதுறீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் டிசிபிக்கும் என்னங்க வித்தியாசம்? டெய்லி அக்கௌண்ட்ன்றது சார் டெய்லி அக்கௌண்ட்லயும் அதே க்ளோசிங் பேலன்ஸ் தான் இருக்குது, டிசிபிலையும் அதே க்ளோசிங் பேலன்ஸ் தான் இருக்குது, அப்புறம் அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, டெய்லி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி வந்து ஃபிகர்ஸ் உட்காரும்னா, நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணேன், எஸ்பி டெபாசிட் 10,000 பண்ணேன், ஆர்டி டெபாசிட் 10,000 பண்ணேன், அதுக்கப்புறமேட்டு ஐஎம்டி பண்ணேன், ஐஎம்டி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மணி ஆர்டரு, இது எல்லாமே வந்து உட்கார்றது வித் ஹெட்டோட, இந்த ஸ்பெசிபிக் ஹெட்டோட வந்து உட்கார்றது தான் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். டிசிபின்றது என்னன்னா ட்ரெஷரர் கேஷ் புக். நான் வந்து போஸ்ட்மேனுக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் மணி ஆர்டர் கொடுத்தமிச்சேன்னா போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, 5,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய் பெயிட் பண்ணிட்டு மீதி 1,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாருன்னா நான் டிசிபில போஸ்ட்மேன் ரிட்டர்ன்டு கேஷே 1000 அப்படின்ட்டு அந்த கேஷ் வெளியில போறதும் கேஷ் உள்ளார வரத்தும் மட்டும்தான் வந்து டிசிபில இருக்கும். புரியுதுங்களா? அதுவே வந்து டெய்லி அக்கௌண்ட்ன்றத அந்த கேஷுக்கு என்ன வரவு செலவு நடந்ததுன்றது தான் டெய்லி அக்கௌண்ட். இது ரெண்டுத்துக்கும் முதல்ல வந்து டிசிபினா என்ன, ஏதோ டிசிபின்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரெஷரர் கேஷ் புக்னா ஒரு கேஷ் நம்ம எஸ்ஓல இருந்து வெளியில போகுது, அது எஸ்பி வித்ட்ராயலா இருக்கான் இல்ல கஸ்டமர் போடுற எஸ்பி டெபாசிட்டா இருக்கான். கேஷ் வரவுல வர்றது வெறும் கேஷ் மட்டும்தான் இருக்கும். ஆனா டெய்லி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேஷுக்கான ஸ்பிளிட் ஆஃப் ஃபிகர்ஸ், ஏன் 10,000 ரூபாய் என் கையில் இருக்குதுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு எஸ்பி டெபாசிட் என்ன, ஆர்டி டெபாசிட் என்ன, அதே மாதிரி மணி ஆர்டர் பேமெண்ட் என்ன அப்படின்ற ஸ்பிளிட் ஆஃப் ஃபிகர்ஸ் தான் வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். இப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? டிசிபியை பார்க்கணும்னா ZFBL 3N வாங்க. இசட்னா கஸ்டமைஸ் ஃபினான்ஷியல் பேலன்ஸ் லெட்ஜர் 3N, ZFBL 3N. டெய்லி அக்கௌண்ட்னா அந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து ZFR day_new. இதை கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ரூல்ல இருக்கிறதால நான் சொல்றேன். ZFR day_new. இதுதான் டெய்லி அக்கௌண்ட் பார்க்கறதுக்கான டிரான்சாக்ஷன் டி கோட். 28வது ரூல் புரிஞ்சுதா? எப்படி வந்து ஒரு டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னா என்ன, டிசிபினா என்ன, டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணா என்ன காமிக்கும், டிசிபியை ஜென்ரேட் பண்ணா என்ன காமிக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெய்லி அக்கௌண்ட் பை அ சப் ஆஃபீஸ் நாட் இன் டெய்லி கம்யூனிகேஷன் பை போஸ்ட் வித் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட். டெய்லி கம்யூனிகேஷனே இருக்காதுங்க ஒரு சப் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஹெச்ஓக்கும். இப்ப எங்க டிவிஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு எஸ்ஓ வந்து மலைக்கு கீழே இருக்குது, ஒரு எஸ்ஓ வந்து மலை மேலேயே இருக்குது. அவங்களுக்கு வந்து அன்னைக்கே வந்து பேக் வந்து அக்கௌண்ட் பேக் அவங்க அனுப்ப மாட்டாங்க, அடுத்த நாள் தான் அனுப்புவாங்க. சரிங்களா? 2 day டிரான்சிட்னுவாங்க. இன்னைக்கு வர அக்கௌண்ட் பேக் இன்னைக்கு வந்து கணக்க முடிக்கிறாருன்னா அடுத்த நாள் வந்து அந்த அக்கௌண்ட் பேக் அனுப்பி அதுக்கு அடுத்த நாள் தான் ஹெச்ஓக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி கிடைக்குதுன்னா அதுதான் டெய்லி கம்யூனிகேஷன் இல்லாத சப் ஆஃபீஸும் ஹெட் ஆஃபீஸும் அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? ரொம்ப தூரம் இருக்கும் ஒரு சப் ஆஃபீஸ், இல்ல மலையை தாண்டி போகணும் இல்ல ஆற்றை தாண்டி போகணும்னா அந்த சப் ஆஃபீஸ்க்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கும் 2 நாளைக்கு ஒரு தாட்டி தான் அக்கௌண்ட் பேக்கே வந்து வரும். அதே மாதிரி பிஓவும் வந்து டிரான்சிட் பிஓவா இருக்கும். இன்னைக்கு வந்து கணக்க முடிக்கிறாங்கன்னா வெள்ளிமலைன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு மலையில, அவங்க வந்து பாதி பிஓ ஒரு 14 பிஓ, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பிஓ என்ன ஆகும்னா இன்னைக்கு முடிப்பாங்க கணக்கு, அடுத்த நாள் வந்து தான் அக்கௌண்ட் பேக் வரும். அன்னன்னைக்கே வராது பிஓ. அடுத்த நாள் வந்து வந்தோடனே சரி நேற்று எல்லா டிரான்சாக்ஷனும் தர்பன் ஆப்ல பண்ணியிருக்காங்க,
ஓகே அதெல்லாம் உட்காந்துருக்குதான் செக் பண்ணி எஸ்பிஎம் வந்து எடுத்துப்பாரு. அதே மாதிரிதான் ஒரு எஸ்ஓ இது வந்து 2 டே டிரான்சிட்டா இருக்குதுன்னா அந்த அக்கௌண்ட் பேக் வந்த உடனே அந்த அக்கௌண்ட் பேக்ல இருக்கிற டேட்ல இருக்கிற டிசிபி டெய்லி அக்கௌண்ட், அதுக்கப்புறமேட்டு எஸ்பி எல்ஓடி, ஆர்டி எல்ஓடி, இல்ல எஸ்பி கன்சல்டேஷன், ஆர்டி கன்சல்டேஷன், இது எல்லாத்தையும் வந்து ஹெச்ஓல செக் பண்ணிட்டு இவர் அமைச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட்டுக்கும் சாப்ல இருக்கிற டிசிபி டெய்லி அக்கௌண்ட் எல்லாமே வந்து கரெக்டா டேலி ஆயிருக்குதா அப்படின்னு வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் வந்து பாத்துக்க வேண்டியதுதான். 30வது ரூலு லயபிலிட்டிஸ் ஆஃப் சப் ஆபீஸ். லயபிலிட்டினா என்னங்க, என்னோட ஆபீஸை ரன் பண்றதுக்கு எது எது வந்து என்னென்ன, இப்போ ஒருத்தர் வந்து விட்ராயல் வந்து கேட்பாரு, அந்த விட்ராயல் வந்து கேட்கறாருன்னா அது ஒரு லயபிலிட்டி தான். அதுக்கு காசு இருந்தா தானே வந்து நம்மளால வந்து அவருக்கு விட்ராயல் கொடுக்க முடியும். அதுதான் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து இஎம்ஓ பேமெண்ட் இருக்குது, இல்ல எஸ்பி விட்ராயல் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை தான் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லயபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எஸ்ஓல எனக்கு வந்து முன்னாடி நாளே வந்து சொல்லுவாங்க, இல்ல அன்னைக்கு காலையில சொல்றாங்கன்னா அந்த கேஷ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்றத ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா அந்த ஃபண்டை வந்து எடுத்துட்டு வந்து எஸ்ஓல சேர்க்க வேண்டியது ஹெட் ஆபீஸோட கடமை. புரியுதுங்களா? எஸ்பிஎம்மோட கடமை இல்ல, அதை எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்தணும். அதே மாதிரி எஸ்ஓல கேஷ் வந்து அதிகமா போயிடுச்சு, மினிமம் கேஷ் மேக்சிமம் கேஷ்னு இருக்குல்ல, கேஷ் அதிகமா போயிடுச்சுன்னா அந்த கேஷை வந்து திருப்பி கிளியர் பண்றது யாரோட வேலைனா அதுவும் ஹெட் போஸ்ட் மாஸ்டரோட வேலை தான். என்கிட்ட இவ்வளவு கேஷ் இருக்குது நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்டா போதும். அவங்க எடுத்துட்டு வந்து யாரு ஹெட் போஸ்ட் மாஸ்டர் வந்து யார் மூலயமாவது ஒண்ணு ஸ்பெஷல் கேரியர் மூலயமா கேஷ் ஓவர்சியர் மூலயமா அனுப்பி கேஷை வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு டெய்லி அக்கௌண்ட்லயும் எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்லயும் அன்னைக்கு கணக்கு முடிக்கிறக்குள்ள கேஷ் வந்து என் கையில எவ்வளவு இருக்குது, கணக்கு இவ்வளவு கரெக்டான கேஷை எழுதணும்னு அவசியம் இல்லை, டினாமினேஷன் போட்டுட்டு கேஷ் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு லயபிலிட்டி வந்து எனக்கு அடுத்த நாள் இருக்குதுன்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் டெய்லி அக்கௌண்ட்ல, எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்ல. பிஓல நீங்க பண்றீங்கல்ல 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் தான், 7,500 ரூபாய் மேக்சிமம் பேலன்ஸ், 20,000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஐபிபிபி இருக்குதுன்னு லயபிலிட்டி பின்னாடி டெய்லி அக்கௌண்ட் பின்னாடி நோட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி எஸ்ஓலையும் வந்து கேஷ் வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் வச்சுக்க முடியாது. விஓவுக்கு என்ன சட்டமோ அதே தான் எஸ்ஓவுக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி அக்கௌண்ட் எடுத்துட்டு என் ஆக்சுவல் கேஷ் இன் ஹேண்டு இவ்வளோ, ஆக்சுவல் லயபிலிட்டி இவ்வளோ அப்படின்றத அவர் நோட் பண்ணி அனுப்பிச்சு ஆகணும். சரிங்க, மணி 8 ஆயிடுச்சு. 30வது ரூல் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கான கொஸ்டின்ஸை நாளைக்கு போட்டுடுறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த வகுப்பு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம சந்திப்போம்.